நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன் என்று இயேசு திருடனை பார்த்து சொன்னார். இயேசு ஆண்டவர் மகிமை உள்ளவராய், சர்வ லோகத்தையும் படைத்தவராய், சர்வ சிருஷ்டிகராய், அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தவராய், எகிப்தின் ஜனங்களை 400 வருடங்களுக்கு பிறகு அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு எடுத்தவராய், பகலிலே மேக ஸ்தம்பமாக, இரவிலே அக்னி ஸ்தம்பனமாக எகிப்திலிருந்து இஸ்ரவேலை நடத்தி வந்த தேவன், காற்றையும் கடலையும் அதற்றின தேவன், 5 அப்பங்களையும் 2 மீன்களை கொண்டு 5000 புருஷர்களுடைய குடும்பங்களை போதித்த தேவன். ஆனால் சிலுவையிலே அகோர காட்சியாய் இங்கு தொங்கிக் கொண்டிருக்கிறார். அதைத்தான் நாம் ஏசாயா 53ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே பார்த்தோம். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை, அவரை பார்க்கக்கூடாத ரூபமும் இல்லை. அவர் பாடுபடுத்தப்பட்டார், சித்திரவதைப்படுத்தப்பட்டார் என்று நாம் ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். இயேசு நம்ம இந்த 2வது வார்த்தையில் நேராக கடந்து போகும் முன்னே அவர் என்ன பாடுகளை சிலுவையில் அனுப்பித்தார் என்று ஒரு சின்ன 1 நிமிஷம் நான் சொல்லிட்டு இந்த வார்த்தைகளுக்கு நேராக கடந்து போறேன். அந்த சிலுவையில் 3 ஆணிகள் அடிக்கப்பட்டது. ஒன்று வலது கையில், இன்னொன்று இடது கையில, 3வதாக 2 கால்களையும் சேர்த்து வைத்து 3வது ஆணிகள் அடிக்கப்பட்டிருந்தது. அந்த 3வது ஆணியானது காலை நேரம் வச்சு அடிக்கல, காலை கொஞ்சம் மடக்கி வச்சு அடிச்சிருந்தாங்க. அப்படின்னாதான் என்ன ஆகும், அந்த கூட்டு அந்த பாதங்களுடைய அவங்கள முழு அழுத்தமும் அந்த பாதத்துக்கு போகும். அந்த நரம்புல அவ்வளவு அழுத்தங்கள் உண்டாயிடும். அப்போ அவங்க வலி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணா, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும். அப்போ ரிலாக்ஸ் பண்ணும்போது என்ன, கொஞ்சம் முன்னாடி வரும்போது என்ன ஆகும், அவங்களுக்கு மூச்சு விட முடியாது. அதாவது நரம்புல இழுத்து பிடிக்கும், மூச்சு விட முடியாது. அப்போ நீங்கள் மறுபடியும் நல்லா மூச்சு விடணும்னா முந்தணும், கையை காலையை வச்சு முந்தணும்னா நரம்பெல்லாம் வடிக்கும். அவ்வளவு பாடுகள் மத்தியினால் ஆண்டவர் அந்த 2 திருடர்களோடு பேசினார். அந்த பேசின வார்த்தை, இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த வசனத்தில் ஆண்டவர் 2 காரியங்களை சொல்லியிருக்காங்க. ஒன்று ரட்சிப்பு, இன்னொரு பரதேசியில் இருப்பாய் என்கிற நிச்சயத்தை ஆண்டவர் சொல்லியிருக்கார். பரதேசியில் இருப்பாங்கிற நிச்சயம்தான் நம்ம இப்போ வாழ்ந்து கொண்டிருப்பதே. நம்ம எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நம்ம எல்லாரும் ஒரு நாள் பரலோகத்தை அடைய வேண்டும் என்றார். அந்த நிச்சயத்தை ஒரு திருடன் பெற்றுக்கொண்டான், இன்னொரு திருடன் பெறவில்லை. நாம் எந்த சூழ்நிலையில் இருப்போம் என்று நாம் சற்று இந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்டு சிந்தித்து பார்ப்போம். இப்போ 2 திருடங்கள் இருக்காங்க. இந்த 2 திருடங்களின் நடுவே நீதிமானாய் இருக்கிறார், நமக்காக துன்மார்க்கனாய் சிலுவையிலே தொங்கிக் கொண்டு இருக்கிறார். அதைத்தான் எடுத்துக்கொள்ளுங்கள். எசேக்கியேல் நானே படிச்சிருந்தேன். எசேக்கியேல் 33ஆம் அதிகாரத்தில் துன்மார்க்கனுடைய வழி என்னவாய் இருக்கும், நீதிமானுடைய வழி என்னவாய் இருக்கும் என்று 18-19 பார்ப்போம். எசேக்கியேல் 18-19, 33ஆம் அதிகாரம் 18-19. நீதிமான் தன் நீதியை விட்டு திருப்பி அநியாயம் செய்தால் அவன் அதனால் சாவான். துன்மார்க்கன் தன் அக்கிரமத்தை விட்டு திருப்பி நியாயமும் நீதியும் செய்தால் அவைகளினால் பிழைப்பான். இப்போ நீதிமான், ஒருவேளை நம்ம இன்னைக்கு நீதிமானா வாழ்ந்து கொண்டு இருக்கலாம், ரொம்ப நாள் நீதிமானா வாழ்ந்து கொண்டு கடைசி வரைக்கும் ஆண்டவருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். ஏசாயா இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 12 முதல் 14 வரைக்கும் உள்ள வசனங்களை நாங்கள் வீட்டில் கொண்டு போய் வாசித்து பாருங்க. நீதிமான் எவ்வளவு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்தாலும் அவன் சாகும்போது துன்மார்க்கமாய் அக்கிரமம் செய்து சாவானால் ஆகில் அவனுக்கு நரகம் நிச்சயம் என்று சொல்லப்பட்டது. அதே போலதான் துன்மார்க்கன் கடைசியில் சாகும்போது
துன்மார்க்கத்தில் மறிக்காமல் மனம் திரும்பி அக்கிரம செயலை விட்டு நீங்கி நீதிமானாய் மாறினான் அவன் பிழைப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. மறுபடியும் நம்ம லூக்கா 23ஆம் அதிகாரத்துக்கு வந்து விடுவோம். லூக்கா 23:39 சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ ரெண்டு திருடனை குறித்து நாம் பார்க்க போறோம். ஒன்று, ரெண்டு பேருமே துன்மார்க்கர்கள். ஒரு திருடன் துன்மார்க்கனாய் இருந்து துன்மார்க்கனாய் மறித்து போகிறான். இன்னொரு திருடன் துன்மார்க்கனாய் இருந்து நீதிமனாய் மாற்றப்பட்டு ரட்சிப்பையும் பரதேசியின் நிச்சயத்தையும் பெற்றுக்கொண்டு மறித்து போகிறான். அப்ப இவன் முதல் திருடன் சொல்றான், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் கையிலையும் ரட்சித்துக்கொள் என்று அவனை கேள்தான். அவனுக்கு ரட்சிப்பை பற்றி தெரிந்திருக்கிறது. ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் பரலோகத்தில் போய் செய்வார்கள் என்று தெரிந்திருக்கிறது. ஆனாலும் கூட அந்த சூழ்நிலையிலும் அவன் சாக போறான்னு தெரியும். சிறியரில் அறையப்பட்டவன் எவனும் மறிக்காமல் போவதில்லை. மறிக்காட்டினாலும் அங்கே நம்ம பார்த்துப்போம். இதே அதிகாரத்தில் பின்னாடி பார்த்துருப்போம். அவர்களுடைய கால்கள் முறிக்கப்பட்டாதான் இல்லாமல் அவங்க தோற்றுவாங்க. அவங்களுக்கு மூச்சு விட முடியாத இறந்துவாங்க சீக்கிரம். அப்படிதான் நான் 2 திருடர்கள் அடிக்கப்பட்டாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படி அடிக்கப்பட்டதில்லை. ஏனென்றால் அவர் முன்பாகவே மறித்து விட்டார். அவர் முன்பாக இதையெல்லாம் அறிந்து கூட அந்த திருடன் சொல்கிறான், உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று இகழ்ந்தான். அப்போ அவ்வளோ நக்கலா அவர் திருட சொல்றான். இப்போ இப்படிதான் நம்ம நிறைய சூழ்நிலைகளில் ஒருவேளை ஐயா மூலமாக, போதகர்கள் மூலமாக, இல்லை வீட்டில் வந்தவங்க ஒருவர் மூலமாக நாம் போதிக்கப்பட்டிருப்போம், ஆலோசனைகள் தரப்பட்டிருப்போம். அதை நிராகரிச்சிருப்போம். நான் ஜெபம் பண்ணா இல்லையா, ஜெபம் பண்ணலைன்னா இல்லையா, வேத வாசிக்கலன்னா இல்லையா, நல்லா தானே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒரு நிர்வசாரத்தோட நிறைய பேர் இருந்து கொண்டு இருக்கலாம் இந்த திருடனை போல. ஆனால் 2ஆம் திருடனை பாருங்கள். வாசிப்போம் 40ஆம் வசனம். மற்ற திருடன் அந்த கஷ்டத்திலையும் ஆண்டவரை நோக்கி என்ன சொல்றாங்க, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாயிருந்து தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? இந்த பனிஷ்மெண்ட் தண்டனைக்கு நீ உட்பட்டவனாயிருந்தோம், நீ தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? அப்போ அவன் என்ன பண்றான்? முதல்ல தேவனுக்கு பயப்படுகிறான். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். மூடன் ஞானத்தையும் ஆசைப்படுகிறான். இந்த மூடன் யாரு? முதலாம் திருடன். ஆண்டவர் கொடுத்த நேரத்தை, அவர் கொடுத்த அந்த கடைசி நிமிடத்தை கூட பயன்படுத்தாமல் அவன் மறித்து போகிறான். ஆனா 2ஆம் திருடன் என்ன பண்றான்? கர்த்தருக்கு பயந்து இருக்கிறான். அவன் திருடனாய் இருந்தாலும் திருடன் எப்படிப்பட்டவனாய் இருப்பாங்க? ஒரு வீட்டு பூந்தா அவங்க ஏழைக்கு பார்ப்பாங்களா, பணக்காரங்க பார்ப்பாங்களா? அவங்களுக்கு மனசாட்சி இருக்காது. ஆட்கள் இருந்தால் கொலை பண்ணி போடுவாங்க. அப்படி திருடர்களுடைய குணம் அப்படிப்பட்டதாக இருக்கும். ஆனாலும் அந்த திருடன் பாருங்க, ஆண்டவருக்கு பயம்தான் முதல் விஷயம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன பண்ணாங்க? ஆண்டவருக்கு பயம்தான். நம்மளும் அப்படித்தாங்க, ஆண்டவருக்கு பயந்து நடக்கும். தேவாலயம் வரும்போது பயந்து நடக்கும். தினமும் வேதம் வாசிக்கணும். ஆண்டவரோடு ஒரு உணவு இருந்துட்டே இருக்கும். உலகத்தினுடைய நினைவுகள் வேற, ஆண்டவருடைய நினைவுகள் வேற. நீங்க அவரோடு பழகதான் அவர் நீங்க எப்படி நடக்கணும்னு சொல்லி கற்றுத்தருவாங்க. அது கர்த்தருக்கு பயப்படுதல் மூலமாக தான் வரும். 2ஆவதாக 23ஆம் அதிகாரம் அதே 41ஆம் வசனத்தில் நாம் பார்ப்போம். இந்த வசனத்துல 41ஆம் வசனத்துல 2 காரியங்களை குறித்து பார்ப்போம். அவன் உணர்வு கொள்கிறான். நம்ம நியாயப்படி தண்டிக்கப்படுறோம் அப்படிங்கிற ஒரு உணர்வு, நம்ம பாவம் செஞ்சிருக்கிற ஒரு உணர்வு அவனுக்குள்ளாக இருக்கிறது. நம்ம எத்தனை பேர்
இங்கே உணர்வுள்ள இருதயம் உள்ளவர்களாய் இருக்கணும். சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நிறைய பேர் பாவத்தை அநியாயமாய் செய்து கொண்டு நெஞ்ச நிமித்தி நடந்து கொண்டு இருப்பாங்க. ஆனா பாவ குற்ற உணர்வு இல்லாமே இருப்பாங்க. ஆனா இந்த திருடனை பாருங்க, நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடக்கத்தக்கவர்களுக்கு பலனை அடைகிறோம், இவரோ தகாதவரை நடக்கவில்லை என்று அவனை கடிந்து கொண்டான். இரண்டாவது காரியம் என்ன பண்றான்? அவன் பாவத்திலிருந்து அவன் உணர்ந்து கொள்கிறான். மூணாவது காரியம் என்ன பண்ணுகிறான்? அவனை கடிந்து கொள்கிறான். நீ என்ன இவ்வளவு துர்மார்க்கமாய் வாழணும், உனக்கு கடைசியாக ஆண்டவர் கேட்கிறாரு, அதை நீ உணர்ந்தவில்லையா அப்படின்னு சொல்லி கடந்து கொள்றாரு. இதேதான் எசேக்கியேல் அதே 33ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் துன்மார்க்கனை நோக்கி, துன்மார்க்கனே நீ சாகவே சாவாய் என்று சொல்லுகையில், நீ துன்மார்க்கனை தன் துன்மார்க்கத்தில் இராதபடிக்கு எச்சரிக்கத்தக்கதாக அதை அவனுக்கு சொல்லாமல் போனான். அந்த துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தினால் தானே சாவான், ஆனாலும் அவன் இரத்தப்படியை உன் கையிலே கேட்பேன் என்றான். அப்போ நம்ம நீதிமானாக வாழ்ந்து கொண்டிருக்கோம். நம்ம கூட இருக்கிறவங்க ஒருவேளை துன்மார்க்கத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அவங்க துன்மார்க்கத்திலிருந்து வெளியே வர்ற அளவுக்கு நம்ம அவர்களோடு பேசணும், நம்ம வாழ்ந்து காட்டணும், அவர்களை வெளியே கொண்டு வர்ற அளவுக்கு அவர்களோடு பேசணும் அப்படின்னு சொல்ல இந்த வசனம் சொல்லியிருக்கு. ஒருவேளை அவன் துன்மார்க்கத்திலே நம்ம சொல்லத்தக்க செய்யாமல் மறி போவான் ஆகில் நம்மளையும் ஆண்டவர் அந்த இரத்த பலிக்கு கேள்வியை கேட்பார். அதே நீங்கள் அது அடுத்த வருஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் சொல்லத்தக்கவைகளுக்கு தக்கதாக எச்சரித்திருந்தால் மீண்டும் அவன் துன்மார்க்கத்தில் மறித்தால் அந்த இரத்த பலி யாரிடம் சேரும்? அவனிடமே சேரும். இதைதான் அந்த திருடன் அந்த மற்ற திருடனை பார்த்து கடிந்து கொள்கிறான். துன்மார்க்கத்துல நீ இவ்வளவு வேதனை அனுபவிப்போம், ஆண்டவர் பக்கத்துல இருந்தோம், அவர் ஒரு பாவமும் செய்யாம உன்னிடத்துல பேசுறாரே என்று அவனை கடிந்து கொள்ள சொல்றான். மனதிருந்தவர்களுக்காக கடிந்து கொள்ளுகிறான். கடைசியாக அந்த திருடன் சொன்ன வார்த்தை 42ஆம் வசனம் 23ஆம் அதிகாரம் 23 42. என்ன ஆச்சரியம் பாருங்க, இந்த திருடனுக்கு ஆண்டவருடைய ராஜ்யத்தை பற்றி தெரிந்திருக்கிறது. அவர்தான் ராஜ்யத்தில் வருவார் என்பதை பற்றியும் தெரிந்திருக்கிறது. அப்ப என்ன பண்ணியிருக்காரு திருடன்? கண்டிப்பா முன்பு வாழ்ந்த காலத்துல அவரை ஃபாலோ பண்ணிருக்கணும், அவர் வார்த்தையில கேட்டு இருக்கணும். அதனாலதான் அந்த வார்த்தையை சொல்றான், நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைக்கிறோம் என்றார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தில் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. அதைதான் இந்த திருடன் செய்தான். அப்போ நம்ம சம்மதியா பார்க்கணும்னா 4 காரியங்கள் இந்த மனம் திரும்பி பரலோக ராஜ்யத்தின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்ட இந்த திருடன் செய்கிறான். 1, பயப்படுகிறான். 2வது, பாவத்தை விட்டு உணர்ந்து கொள்கிறான். 3வது, அந்த பக்கத்தில் இருக்கிற திருடனை கொண்டு மனம் திரும்பும்படி கடிந்து கொள்கிறான். 4வது, ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தரணும் என்று சொல்லி மனம் திரும்பி அவனே ஒப்புக்கொடுக்கிறான். எல்லா கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, நாங்கள் ஒருவேளை துன்மார்க்கனாய் பாவ சேற்றிலே மூழ்கி வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவரே, ஒரு விசையாக உமக்கு பயப்படுதலை தாரும், பாவத்தை உணர்ந்து கொள்ளுகிறவர்களை இருந்த தாரும். ஆண்டவரே, மற்றவர்களை ஒருவேளை துன்மார்க்கமாய் வாழ்ந்தால் நீதிமானை மாற்றக்கூடிய ஆத்ம பாவத்தை தாரும். ஆண்டவரே, எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுடைய ராஜ்யத்தை எப்பொழுதும் எங்களை இருதயமாகிய பலகையிலே ஆணை அணிந்து அதை தைத்து வைத்திருக்க ஆண்டவர் உதவி செய்வீர்களப்பா. ஆண்டவரே, நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே நாங்கள் உண்மை விடாமல் பற்றிக்கொள்ள ஆண்டவர் அன்னைக்கு செய்ய இது உள்ள எல்லா வார்த்தையும் உட்படுத்திக் கொள்ள
எங்களோடு பேசும் தொடரும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.